எபிசோட் 9. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அம்மாவின் மனசு தாங்கவில்லை. உடனடியாக அப்பாவிடம் போய், ஏங்க, இந்த கல்யாணம் இப்போ தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவள் இன்னும் சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் வருஷம் கூட நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல என்று கேட்டாள். இதை கேட்ட அப்பா, தெரியும் நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக தான் போகிறா. அதுக்கு இப்போவே அவள் கல்யாணம் பண்ணிக்கட்டுமே. உனக்கே தெரியும், ஒரு வயசுக்கு அப்புறமா பொம்பளை பிள்ளைங்கள வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, அவன் 2 நாள் அழுவான், அக்கா இல்லாமல் கஷ்டப்படுவான் தான். அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான். இதெல்லாம் மெதுவாக நடக்கும், நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும் என்று அப்பா கூறிவிட்டு சென்றார். ஆனால் இது அம்மாவுக்கு சரியாக படவில்லை. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் அவன் இன்னும் சின்ன குழந்தைதான். ஒரு நாள் கூட தன் அக்கா இல்லாமல் அவன் இருக்க மாட்டான். இப்படிப்பட்டவன் அவள் பிரிந்து போய்விட்டால் அவன் என்ன செய்வான் என்று யோசித்து கொண்டே திருமணத்துக்கு பெண் பார்க்க ஒப்புக்கொண்டாள். மறுநாள் சஹானாவை பெண் பார்க்க வருகிறார்கள். ஆகையால் வீட்டில் இருக்கும் எல்லோரும் பிஸியாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். சந்தோஷுக்கு ஒரு இடத்தில் நிற்கவே நேரமில்லை. அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்தார்கள். சஹானாவிடம் டீ கொடுத்துவிட்டு அவளை மாப்பிள்ளையிடம் கொடுக்க சொல்ல அவளும் போய் கொடுத்தாள். 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்தார்கள். 2 பேருக்குமே ரொம்ப பிடித்து போய்விட்டது. உடனடியாக கல்யாணத்திற்கான தேதியை குறித்தார்கள். என்னதான் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷின் முகம் வழக்கம் போல் வாடி போய்த்தான் இருந்தது. இந்த நிச்சயதார்த்த வேளையில் அவன் ரொம்ப முன்வரமாகத்தான் இருந்தான். ஆனால் அதில் அவன் விருப்பமில்லாமலே செய்தான். ஐயர் சொல்ல ஆரம்பித்தார். திரு அருணாச்சலம் மற்றும் பார்வதியின் ஒரே மகனான சிவசங்கருக்கும் திரு பழனி மற்றும் சத்தியவேணி அவர்களின் மகளான சஹானாவுக்கும் வர சித்திரை மாதை 13ஆம் தேதி கல்யாணம் நிச்சயிக்கப்படுகிறது, சுபம் என்று கூறி முடித்தார். அதன் பிறகு 2 வீட்டார்களும் தட்டை மாற்றிக்கொண்டார்கள். இந்த திருமணத்தை அவர்கள் கன்ஃபார்ம் செய்தார்கள். குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் நிச்சயதார்த்தத்தை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இது அவனுக்கு கவலையாக இருந்தது. நிச்சயதார்த்தம் செய்த கையோடு திருவிழாவை முடிக்க அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். ஊருக்கு கிளம்ப மறுநாள் விடியகாலை 5 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்ப முடிவு செய்திருந்தார்கள். ஆகையால் எல்லோரும் பேக்கிங் செய்வதில் மும்முரமாக இருந்தார்கள். அது கிராமம் என்பதால் அவர்களுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வைத்தார்கள். பழனி 5 மணிக்கு முன்பு அந்த கிராமத்துக்கு போக வேண்டும் என்று கூறினார். அதற்கு காரணம், அந்த கிராமத்துக்கு போகும் வழி ஒரு காடு. அந்த வழியாக பெரிதாக யாரும் போக மாட்டார்கள். ஆனால் சிட்டியிலிருந்து கிராமத்துக்கு போக அந்த ஒரு வழி தான் இருக்கிறது. ஆகையால் விடுவதற்கு முன் அங்கே செல்வார்கள். ஏனென்றால் விடிந்து விட்டால் அந்த பாதையில் யானை, சிங்கம், புலியெல்லாம் வந்து போகும். அதால் யாருக்கும் ஆபத்து இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனால் அதன் குணம் எப்போ வென்றாலும் மாறலாம் அல்லவா? ஆகையால் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். மறுநாள் காலை சந்தோஷ் காரை ஓட்டினான். எல்லோரும் கிளம்பினார்கள். போகும் வழி முழுக்க சஞ்சனா மற்றும் சந்தோஷ் சண்டை போட்டுக்கொண்டே வந்தார்கள். எல்லோரும் பயங்கரமாக சிரித்து கொண்டே இருந்தார்கள். இப்படியே பேசிக்கொண்டே அந்த காட்டு பக்கம் வந்தார்கள். உடனடியாக அந்த காட்டை விட்டு போயாக வேண்டும். இந்த காட்டில் நிறைய அமானுஷ்யம் இருப்பதாக கூட நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். 6 மணி மேல் அந்த இடத்திற்கு டிராவல் பண்ணுற யாரும் உயிரோடு இருந்ததில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நியூஸ் எல்லாம் உண்மையா பொய்யா என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஃபாஸ்டாக வந்து நிறைய பேர் சொல்வார்கள். அந்த காட்டு மேலெல்லாம் சந்தோஷுக்கு நம்பிக்கை இல்லை, ஓட்டிக்கொண்டு வரலாம் அர்பன் லெஜெண்ட் என்று நினைத்தான். இங்க பாரு, நம்ம காட்டு பக்கம் வந்துட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒண்டி ஓட்டு, நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் என்று கூறினார். சந்தோஷ் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டினான். போகிற வழி அவனுக்கு என்னவோ தோன்றியது. என்னவென்று தெரியவில்லை. காட்டுக்கு நடுவில் வண்டியை நிறுத்தினான். இப்போ எதுக்குடா இங்கே வண்டியை நிறுத்துற? சீக்கிரம் போ, 6 மணி ஆக போகுது என்று அப்பா கத்த ஆரம்பித்தார். அட இருங்கப்பா, இங்கே பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னுலாம் நிறைய சொல்கிறாங்களே. எனக்கு ஒரு வாட்டியாச்சும் பேய் பிசாசை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை.
ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணணும், பார்க்கலாம், பேய் வந்துச்சுன்னா இன்டர்வியூ பண்ணிகிட்டே போகலாம் என்று கிண்டலாக கூறினான் சந்தோஷ். அவன் ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திவிட்டு வெளியில் இறங்கி நின்றான். டேய், என்னடா பண்ணுற? குட்டி சாத்தான், எனக்கு தம்பின்னு நினச்சிட்டு ஒரு குட்டி சாத்தானை வீட்டில் வளர்க்குறாங்க. டேய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, வண்டி எடுறா ப்ளீஸ்டா என்று கெஞ்ச ஆரம்பித்தாள் சஞ்சனா. இதை பார்த்த சஹானா சிரித்தாள். ஏனென்றால் அவருக்கு நல்லாவே தெரியும் இவன் ஏதோ ஒரு திட்டத்தில்தான் வண்டியை நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று. அவள் சிரித்து கொண்டே, டேய், கார் ஓட்டுறா, நம்ம காருக்குள்ளே ஒரு பேயை வச்சுட்டு நீ வேற பேயை தேடிட்டு இருக்கே என்று கிண்டலாக கூறினாள் சஹானா. ஏய் சஹானா, நீ என்ன சைக்கிள் கேப்பில் கலாச்சிக்கிட்டு இருக்க? உன்னை நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்தா போதுமே, உடனே ஆரம்பிச்சிடுவீங்களே என்ன கலாய்க்க என்று கூறி அவள் கோபித்து கொண்டாள். இதை பார்த்த அம்மாவும், ஆமாம் சந்தோஷ், காட்டுக்குள்ளே நம்ம ரொம்ப நேரம்லாம் நிற்கக்கூடாது, அது ஆபத்து, வண்டி எடு என்று கூறவும் அவனும் சரி என்று கூறி வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். போகும் வழி முழுக்க சஞ்சனா பயந்து விட்டாள் என்று கூறி அவளை வெறுப்பேற்றி கொண்டே வந்தான். அப்படியே எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு லாரி எங்கிருந்து வந்ததென்று தெரியவில்லை, இந்த காரை மோதுவது போல் வந்தது. இங்கே நடக்கப் போகும் ஆபத்தை முன்கூட்டியே யோசித்தவன் கவனமாக அந்த லாரி பக்கத்தில் வந்த உடனேயே காரை திருப்பி கஷ்டப்பட்டு சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். அதன் பிறகு அவன் திரும்பி பார்க்க ஒரு லாரி வந்ததற்கான ஒரு சுவடே இல்லை. இதை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான். நூலிலையில் இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அவன் அப்படியே ஏதோ யோசித்து கொண்டிருப்பது போல் இருக்க திடீரென்று அப்பாவின் மடியிலே மயங்கி வீழ்ந்தான். இதை பார்த்து எல்லோரும் பதட்டமாகி காரில் இருக்கும் தண்ணியை எடுத்து முகத்தில் ஊற்றி அவனை எழுப்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் அவன் எழவில்லை. அருகில் ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை. ஏனென்றால் அது ரொம்ப அடர்த்தியான காடு. காட்டுக்குள் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? அதன் பிறகு இப்போது அவனால் கார் ஓட்ட முடியாது என்று தெரிந்த பிறகு பழனி அவனை மெதுவாக தூக்கி அவனின் அம்மாவின் மடியில் படுக்க வைத்தான். அதன் பிறகு நானே கார் ஓட்டுறேன், எல்லாரும் உட்காருங்க என்று கூறவும் அப்போதுதான் சத்யவேணி அவனிடம் ஏதோ ஒன்றை பார்த்து அதிர்ச்சியாகி அவள் பயங்கரமாக அழ ஆரம்பித்தாள். சந்தோஷம் மலரும்.